அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரசன்னராஜு. அரியலூர்லேருந்து பேசுகிறேன். ஜோதிடம் அப்படின்னாலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தேன். என் வாழ்க்கையில் சில காலகட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, சில சில நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஜோதிடம் உண்மை, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நோட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஜோசியர்கிட்டயா போய் 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 நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நிறையா செலவு பண்ணிட்டேன். சில ஜோசியெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு நாள் ஆகிடும். காலைல போனால் உட்காந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு அவரை பார்த்து வரத்துக்கே ஒரு நாள் ஆகிடும். இதுக்கு என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்ட்டு ஒரு விரக்தியில் தான் இருந்தேன் நான். சரி அப்படின்ட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துட்ருப்போம். விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஓஹோன்னு சொல்லுவாங்க. அப்படி குழுக்குழுன்னு இருக்கும். ஆனால் ஒன்றும் நடக்கலையே, போலியே வரலையே அப்படின்ட்டு ஒரு விரக்தியாக தான் இருக்கும். அது ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஏஎல்பி சம்பத் சார் இருக்கார் இல்லையா, அவரோட வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். அவர் நிறையா சொல்லுவார். அப்போ ஏஎல்பின்னா அவரோட இனிஷியல் நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் ஏஎல்பிங்கிறது ஒரு ஜோதிட முறை. அதை உருவாக்கியவர் வந்து புதுமைமூர்த்தி ஐயா அப்படின்ட்டு அவரே ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆப்பை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி அது எப்படி ஆப்ரேட் பண்ணி அப்படி தெரியாது எங்களுக்கு. ஸோ செல்லில் வச்சுருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் பிகின்வுட்டில் ஐயா புதுமைமூர்த்தி ஐயா பேசுனதை பார்த்துட்டு தான் எனக்குள்ளே ஒரு ஆர்வம். எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, வாங்க கற்றுக்குங்க அப்படின்னு ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்கில் லிங்க் வந்துச்சு. லிங்க் வந்து உடனே அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணோம். உடனே ரிப்ளை அனுப்புனாங்க. நீங்கள் கற்றுக்கலாம், உங்களால் முடியும், கற்றுக்குங்க அப்படின்ட்டு சாதகமாக மெசேஜ் பண்ணாங்க. ஸோ உடனே பே பண்ணி அந்த 64 வீடியோஸும் எப்படி பார்க்குறது, படிக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. நம்மளால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியுமா, இதை கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்படி விடாமுயற்சியோடு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி விளக்கேற்றி வச்சுட்டு 4:30 மணிக்கெலாம் வகுப்பில் உட்காந்து இதை கற்றுக்கிட்டது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருந்துச்சுங்கய்யா. இதை கற்றுக் கொடுத்த இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது பொறுமையாக இருக்கணும், அதிகமாக கோவப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும் அப்படின்ற நிறையா நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க ஐயா. ஜோதிடத்தையும் தாண்டி வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, எது தேவையில்லை, எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற நெறிமுறைகளாக சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ஐயா. இந்த ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த புதுமைமூர்த்தி ஐயாவுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஆசிரியர் குருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பயிற்சி அளித்த கோச் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க ஐயா.